கர்மா இஸ் அ பூமராங்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இப்படி ஒரு இன்ஸ்டன்ட் கர்மாவை கேட்டிருக்கவே மாட்டீங்க. இது ஒரு நாள் ஒரு கதை, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான கதை. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு ஊரில் ஒரு திறமையான டாக்டர் இருக்கார். அவர் புதுசாக ஒரு கிளினிக் ஓப்பன் பண்ணுறாரு. ஸ்டார்டிங்கில் பேஷண்ட்ஸ் யாரும் வரலன்னு ஒரு போர்டு வைக்கிறாரு, ஒரு ஆஃபர் போர்டு மாதிரி. இந்த மாதிரி என்கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்குற பேஷண்ட்ஸ்க்கு சரியாச்சுன்னா 100 rupees ஃபீஸ் கொடுத்தா போதும், ஒருவேளை சரியாகலைன்னா நான் உங்களுக்கு 200 rupees கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. அப்போ ஒருத்தர் இந்த டாக்டரை ஏமாத்துறதுக்காக வந்து, டாக்டர் எனக்கு நாக்கில் சென்சேஷனே தெரியலன்னு சொல்கிறாரு. அப்போ டாக்டர் நர்ஸ் கிட்ட, நர்ஸ் அந்த 5th ஷெல்ஃபில் இருக்க 4th மெடிசன் எடுங்கன்னு சொல்கிறாரு. அண்ட் அந்த மெடிசனை கொடுத்து அனுப்புகிறாரு. கொஞ்ச நாள் கழித்து இந்த பேஷண்ட் திருப்பி வராரு. இந்த மாதிரி டாக்டர் நீங்கள் கொடுத்த மருந்து எனக்கு சரியே ஆகலை, என் 200 rupees எடுங்கன்னு சொல்கிறாரு. அப்போ அந்த டாக்டர் இவரோட பிளானை புரிஞ்சுக்கிட்டு நர்ஸ் அந்த 5th ஷெல்ஃபில் இருக்க 3rd மெடிசன் எடுங்கன்னு சொல்கிறாரு. அண்ட் அது ஒரு கசப்பான மெடிசன். ஸோ டாக்டர் அந்த மெடிசனை அவரோட நாக்கில் ஒரு சொட்டு விடுறாரு. அண்ட் அந்த பேஷண்ட் விட்டோடனே, டாக்டர் இது என்ன இவ்வளோ கசப்பாக இருக்குது அப்படி சொல்கிறாரு. உடனே டாக்டர் சொல்கிறாரு, ஆமாப்பா இது உனக்கு கசப்பு டேஸ்ட் தெரியுதான்றதுக்காக நான் விட்டேன், உனக்கு நல்லாவே தெரியுது, ஸோ நீ சரியாயிட்டே என்னோட 100 rupees ஃபீஸ் எடுன்னு வாங்கிக்கிறாரு. அண்ட் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த டாக்டர் எப்படியாவது ஏமாத்திடணும்னு இவர் திருப்பி வராரு. வந்து டாக்டர் எனக்கு நியூஸில் ஸ்மெல்லிங் சென்ஸே தெரியலன்னு சொல்கிறாரு. ஸோ டாக்டர் வந்து இவர் கண்டிப்பாக ஏமாற்ற தான் வந்திருக்காருன்னு நர்ஸ் கிட்ட, நர்ஸ் அந்த 5th ஷெல்ஃபில் கார்னரில் இருக்கிறத எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்கிறாரு. அப்போ நர்ஸை எடுத்துகிட்டு வராங்க. அண்ட் அவர்கிட்ட அந்த மெடிசனை மூக்கு கிட்ட கொண்டு போகிறாரு. அப்போ அந்த பேஷண்ட், டாக்டர் இது என்ன ஸ்ப்ரிட் ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே டாக்டர் சொல்கிறாரு, ஆமாம்ப்பா இது ஸ்ப்ரிட்டு தான், உனக்கு ஸ்மெல்லிங் சென்ஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ண நான் எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு உன்னோட ஸ்மெல்லிங் சென்ஸ் நார்மலாக இருக்குது, சரியாயிடுச்சு, நீ என்னோட ஃபீஸ் 100 rupees எடுன்னு வாங்கிக்கிறாரு. ரொம்பவே கோவமான இந்த பேஷண்ட் இந்த டாக்டரை எப்படியாவது ஏமாத்தியே ஆகணும்னு திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு 3rd டைம் வராரு. வந்து டாக்டர் எனக்கு காது சரியாக கேட்கலன்னு சொல்கிறாரு. அப்போ இதை கேட்ட அந்த டாக்டர் இவரோட பிளானை புரிஞ்சுக்கிட்டு நர்ஸை கிட்ட கூப்பிட்டு, நர்ஸ் அந்த 5th ஷெல்ஃபில் கார்னரில் இருக்கிறத எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்கிறாரு. அப்போ இது கேட்ட இந்த பேஷண்ட்டு, டாக்டர் என்ன அது ஸ்ப்ரிட்டு தானே, அதையே எடுத்துகிட்டு வர சொல்கிறீங்க அப்படி கேட்குறாரு. உடனே டாக்டர் சொல்கிறாரு, நான் நர்ஸ் கிட்ட இங்கே சொன்னது உங்களுக்கு எப்படி கேட்டுச்சு, ஸோ உங்களுக்கு காது நல்லாவே கேட்குது, நீங்கள் சரியாயிட்டீங்க, ஸோ என் ஃபீஸ் 100 rupees எடுங்கன்னு கேட்குறாரு. ஸோ அந்த பேஷண்ட் ரொம்பவே கோவமாக ஆகிறாரு. ப்ளஸ் அவர் ஏமாற்றிட்டோமேன்னு ரொம்ப கில்ட்டோ ஆகிட்டு அந்த கிளினிக்கை விட்டு போகிறாரு. ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னென்னா, தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நம்ம லைஃப்பில் நமக்கு கிடைக்கிற நல்லது கெட்டது எல்லாமே மற்றவங்க நமக்கு கொடுக்கறது இல்லை, நம்ம செய்கிற செயல்கள் தான் நமக்கு திருப்பி வரும். ஸோ டூ குட் கெட் குட், நல்லதே செய்யுங்க, நல்லதே நடந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. See you in the next story.